திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கொடைக்கானல் மலை பகுதிகளான ஆப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அண்ணாநகர், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், கொடைக்கானல் சுற்றுலா தளத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப்கார் சேவை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். வெளியிலிருந்து வர்ற வாகனங்கள் வர்றதை குறைப்பதற்கான முயற்சியாக ரோப்கார் சிஸ்டம் கொண்டு வர்றது முக்கியமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே மத்திய அரசு திட்டத்தில் இது இருக்குது. கீழேருந்து மேலே வர்றதுக்கும் உள்ள சில இடங்களை சுற்றி பார்க்கறதுக்குமான ரோப்கார் சிஸ்டம். இன்னொன்று ஹெலிகாப்டர் வசதி, அந்த சேவையும் எல்லாருக்கும் விருப்பமானதாக ஒன்றும் மாறதுக்கான ஒரு தளம் இருக்குது. இது தவிர உள்ளூரில் இருக்கின்ற இயற்கையை மாற்றாமல், ஏன்னா இந்த இயற்கை விரும்பி தான் வர்றாங்க, இன்னும் இந்த நகரை சுத்தமாகவும் மேம்பாடாகவும் வைத்துக்கொண்டு சுற்றுலாத்தலமாக பேணுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.